திடீர் கோடீஸ்வரன், திடீர்னு பணக்காரன் ஆகிறது, திடீர்னு லட்சாதிபதி ஆகிறது, திடீர்னு வந்து உடனே ஒரு ஒரு செகண்டில் அவனுடைய மனிதன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு ஃபோன் கால்லே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. பல கோடி சொத்து, பல கோடி இது இவர் பேரில் மாறுது. திடீர்னு பணக்காரன், திடீர்னு கோடீஸ்வரன். எப்படிங்க? எப்படி மாறும்? எப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சாதகத்தில் இருக்குங்க. திடீர்னு வந்து ஒரு செகண்டுக்குள்ளே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. உடனே பல லட்சத்து சொந்தம் அவர் பேரில் வந்து பதிவாகும். ஆமாங்க. எப்படிங்க திடீர்னு மாறுமா அப்படின்னு கேட்டால், இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடியது லக்னாதிபதினு சொல்லக்கூடியது நல்ல தேர்ச்சியான உள்ளங்கள். அதே லக்னாதிபதினு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு இப்போ நான் ஒரு குறிப்பிட ஒரு சாதகம் அவர் வந்துங்க ஏழையாக கஷ்டப்பட்டதோ தான் திடீர் கோடீஸ்வரன் லட்சாதிபதி எப்படி ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி மேசத்தில் போய் உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்துல 1, 5, 9 5ல் உட்காந்துருக்காரு. அப்போ 2க்கும் 3 கூடையும் சனி பகவான். அப்போ 2க்கும் 3 கூடையும் சனி பகவான் 3 கூடையும் ஆட்சி பெற்றிருக்காரு. சனி வந்து ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ லக்னாதிபதியும் 3 கூடையவனும் சேர்ந்தாலே பார்வை இருந்தாலே திடீர் கோடீஸ்வரன், உடனே பணக்காரர் ஆகலாம். எப்படி சனி திசை வந்தாலும் குரு திசை வந்தாலும் சரி. பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுங்க. திடீர் கோடீஸ்வரன் பல லட்சத்துக்கு அதிபதி எப்படி ஆகிறார் அப்படின்னு கேட்டால், லக்னாதிபதி என்னங்க, லக்னாதிபதியும் 3 கூடையவனும் ஒன்று சேர்ந்துருந்தாலே பெரிய பணக்காரன், திடீர்னு யோகம் வரும். சரி, தனுசு லக்னாதிபதி மேசத்தில் உட்காந்துருக்காரு. 3 கூடையும் சனி, 2க்கும் 3 கூடையும் சனி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 5ஆம் இடத்த குருவை பார்க்குறார். திடீர் கோடீஸ்வரன், பல கோடிக்கு சொந்தக்காரர். சரி, அதே துளாராசி சுவாதி நட்சத்திரம். அந்த துளாராசி சுவாதி நட்சத்திரத்தை அங்கே இருக்கிற குருவும், அங்கே குரு இருக்கிறார், புதன் இருக்கார், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். இந்த 3 கிரகங்களும் 7ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்குது. துலா ராசியை பார்க்குது. அது தனுசு லக்கணத்துக்கு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் துலாமில் வந்து சந்திர பகவான் இருக்கார் சுவாதி நட்சத்திரத்தில். பாருங்களேன், திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம். அந்த சனி திசை, குரு திசை, சுக்கிர திசை எது வந்தாலும் அவர் கோடீஸ்வரனுங்க. இது வந்து நான் பார்த்த சாதகத்தில் அனுபவித்து சொல்கிறேன். ஏன்னா தனுசு லக்னாதிபதி 5ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கார். மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். புதன் இருக்கிறார். புதன் யாருங்க? தனுசு லக்கணத்துக்கு 10க்கும் 7 கூடையும் அங்கே உட்காந்துருக்கார். சனி தனுசு லக்கணத்துக்கு 2க்கும் 3 கூடையும் சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்குறார். அங்கே யார் இருக்கார்? குரு இருக்கார், புதன் இருக்கார். அதே துளாராசி அவர் துளாராசி சுவாதி நட்சத்திரம். சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் இருக்கார். இதே குரு 7ஆம் பார்வையா, புதன் 7ஆம் பார்வையா, செவ்வாய் 7ஆம் பார்வையா துளாராசியை பார்க்குது. பாருங்கள், திடீர் கோடீஸ்வரன். இப்போ பாருங்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் சனி திசை வந்தாலும் சரி, குரு திசை வந்தாலும் சரி, செவ்வாய் திசை வந்தாலும் சரி, சுக்கிர திசை வந்தாலும் சரிங்க, திடீர் கோடீஸ்வரன். நீங்கள் உங்கள் சாதத்தை கணிச்சுக்கலாம். உங்கள் சாதத்தை கணிச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.